ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 2 கப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம், அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுலேயே தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க. ஒரு 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நெத்திலி மீன் சின்னதாக இல்லாமல் இந்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உள்ளே இருக்க முள்ளெல்லாம் எடுத்துடுங்க க்ளீன் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. அது மறுபடியும் அதோட வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதோட தண்ணி கரைசல் ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் அளவு ஓகே. தண்ணி கொதித்து வரும்போது அந்த மீனை உள்ளே போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் வெந்தாலே போதும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸி தாங்க இது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye.